அலாஸ்காவில் ட்ரம்ப் புதின் இடையே நேரடி பேச்சுவார்த்தை. உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என இரு நாட்டு மக்களும் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரும் மாற்றம். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல். 5% மற்றும் 18% வரிகளை மட்டுமே வசூலிக்க ஒன்றிய அரசு முடிவு. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத RSSஐ பாராட்டியது ஏன்? பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். ஒன்றிய அரசிடமிருந்து மாநில உரிமைகளை மீட்கும் நேரம் வந்துவிட்டது. கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திர தினத்தையொட்டி 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4,000 அம்மா மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும். செய்யாறில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி. நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ரவி தேநீர் விருந்து. அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. ஆளுநர் ரவி வழங்கிய தேநீர் விருந்தை புறக்கணித்தார் முதலமைச்சர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கவில்லை. மாமல்லபுரத்தில் 4வது ஆண்டாக நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழா. ஒளிரும் விளக்குகளுடன் வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் களை கட்டும் ஆவணி திருவிழா. இங்கு கேடைய சப்பரத்தில் உலா வந்த குமரவிடங்க பெருமான். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி. 60 அடி உயர வழுக்கு மரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஏற முயன்ற இளைஞர்கள். நாகை அருகே பணி ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சாரட் வண்டியில் அழைத்துச் சென்ற ஊர் மக்கள் எடைக்கு எடை நாணயங்கள் வழங்கி கௌரவித்தனர்.
மரியாதைக்குரிய பெற்றோராசிரியர்களுடைய தலைவர் அவர்கள் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலையில் இன்று மாலை நடை திறப்பு. வரும் 21ஆம் தேதி வரை சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு. பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை டெல்லியில் கூடுகிறது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லி ஹுமாயூ கல்லறை வளாகத்தில் உள்ள தர்காவின் மேற்கூரை இடிந்து விபத்து. 3 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு, 11 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கேரள நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று முதல் பெண் தலைவரானார் ஸ்வேதா மேனன். நிர்வாகிகளாக நடிகை குக்கு பரமேஸ்வரன் உள்ளிட்ட பெண்கள் தேர்வு. അങ്ങനെ ഒന്നുമില്ല. സത്യം പറഞ്ഞാൽ നിങ്ങളെല്ലാവരും ഈ പെണ്ണ് ആണ് എന്നൊക്കെ പറയുമ്പോഴാണ് ഈ പെണ്ണ് പറഞ്ഞത്. ബട്ട് ഐ എം വെരി ഹാപ്പി. അപ്പോൾ ഒഫീഷ്യലി ഞാൻ അമ്മേൻ്റെ അമ്മയാണ്. ஆந்திலாவில் மகளிர் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்கும் திட்டம் தொடக்கம். இந்துப்பூர் தொகுதியில் திட்டத்தை தொடங்கி வைத்து பேருந்தை ஓட்டி சென்ற பாலகிருஷ்ணா. ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. காணாமல் போன பலரை தேடும் பணி தீவிரம். அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற கொடியிறக்க நிகழ்ச்சி. இந்திய ராணுவ வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு. தமிழின் முதல் நாளில் அதிக வசூலை குவித்து ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் சாதனை. உலக அளவில் 151 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.